வெல்கம் டு கேடிசி ட்ராமாஸ் தமிழ். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு இருந்த மாடர்ன் ட்ராமாவோட 31வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் மார்க்கு ஒரு பெரிய டவுட் வருது. எப்படி அப்படின்னா, நம்ம ஹீரோ இந்த லீஷங்கோட பையன் அப்படின்றது இவங்க எல்லாருக்குமே தெரியும். அவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரியில் இருந்துட்டு நீ ஏன் இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயம், ஒரு சின்ன ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுற அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்லுவார் அப்படின்னா, எங்கள் அப்பா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இதே மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் தான். அந்த ப்ராஜெக்ட் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்டு. அந்த டைம் அது கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்டு. அதை கையில் எடுத்துகிட்டு தான் அவங்களோட பிஸ்னஸை இந்தளவுக்கு கொண்டு வந்திருக்காரு. அதே மாதிரி இப்போ இந்த அக்ரிகல்ச்சர் ப்ராஜெக்ட்டுக்கும் கவர்மெண்ட் பாலிசி ரொம்ப ஸ்ட்ராங்காக சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கு. அதனால் இந்த ப்ராஜெக்டை முன்னெடுத்து பண்ணும்போது நானும் சக்ஸஸ் ஆவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ணுறேன். எங்கள் அப்பா மாதிரி நானும் பிஸ்னஸில் பெரிய லெவல் வரணும்னா இந்த ரிஸ்க்கை நான் எடுக்கணும், அதுக்காக நான் ரிஸ்க் எடுக்கிறேன்னு சொல்லுவாங்க. இப்படி அவங்க எல்லாம் ஃபுல்லாக பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ இன்னொன்று சொல்லுவார். நான் ஒரு விஷயத்தில் இறங்குறேன்றப்ப அனாலிசிஸ் பண்ணாமல் இறங்கலை. என்னோட சேர்ந்து நீங்கள் 2 பேர் ஒர்க் பண்ணுறீங்களாம்மா, நீங்களும் அப்படி லூசி நீயும். நீங்கள் 2 பேருமே எனக்கு பெஸ்ட்டாக எல்லா விஷயத்துலையும் பண்ணி கொடுப்பீங்க. அதுவும் உங்களோட எக்ஸிக்யூஷன் எபிலிட்டின்னா செம்மையாக இருக்கும். அதே மாதிரி லூசி சாஃப்ட்வேர் சிஸ்டத்தில் ரொம்ப ஹைடெக்காக என்னென்ன பண்ண முடியுமோ அதையெல்லாம் பண்ணுவான். அதனால் நம்ம எல்லாருமே ஒரே மைண்ட் செட்டில் இருக்கிறனால நம்ம டீம் கண்டிப்பாக அதை முடிக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நல்லா மோட்டிவேஷன் கொடுக்குற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. இப்படியெல்லாம் போயிட்டு இருக்கும்போது அந்த வில்லேஜ் ஃபுல்லாகவே என்னாகும் அப்படின்னா, அந்த ஒர்க்கெல்லாம் பண்ணணும்ல, அதெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம லூசி என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒவ்வொரு விவசாயியோட வீட்டுக்கும் போயிட்டு மொபைல் எப்படி ஆப்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணணும், டவுன்லோட் பண்ணணும், ஆன்லைன் பிளாட்ஃபார்முக்குள்ளே எப்படி லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணணும், அந்த விஷயத்தை அப்லோட் பண்ணணுன்ற எல்லாத்தையும் பர்சனலாக பொறுமையாக உட்காந்து டீச் பண்ணிகிட்டு இருப்பான், எப்படி பண்ணணும் அப்படின்ற எல்லாத்தையுமே. ஏன்னா அவங்க வேலை விஷயத்தில் ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. அது போக மீதை அவங்கள்ட்ட கிடைக்கிற டயத்தில் இந்த மாதிரி சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. இந்த டைம் நம்ம லீ மட்டும் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஒரு விஷயத்தை பற்றி ரொம்ப யோசிச்சுட்டு இருப்பார். அப்படி அவங்க யோசிச்சுட்டு இருக்கிறத பார்த்தா லூசி கேட்பார், ஏன் நீ வர வர ஒரு மாதிரி எல்லாரையாவது ஒரு விஷயத்தில் கவனம் செலுத்துகிற மாதிரி இருக்குது, என்ன தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களாம். இல்லைன்னா அவங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், ஜீனியா எனக்கு கால் பண்ணியிருந்தான், ஷியா நீ இன்னும் பிஸ்னஸ் ட்ரிப் போயிருக்கா அப்படின்றது தெரியாமல் நீ கோச்சிட்டு வீட்டை விட்டு போயிட்டு நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டேன். ஏன் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையான்னு கேட்கும்போது லீ ரொம்ப காம்ப்ளிகேட்டாக தான் இருக்குது, ஈஸியாக சொல்லி புரிய வைக்க முடியாதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரும் ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருப்பார். அப்போ லூசி என்ன சொல்லுவான் அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் எனக்கும் ரிலேஷன்ஷிப் போகும்போது ரொம்ப கன்ஃபியூஸாக இருந்துச்சு, இந்த ஃபீலிங்கை சொல்லலாமா வேணாமா என்னன்னே தெரில. ஆனால் எல்லாத்தையும் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு தான் நான் வந்திருக்கேன் இந்த ஸ்டேஜில். நீ இந்த விஷயத்தில் மற்றதை போட்டு மனசு குழப்பிக்காத, உன் மனசு என்ன சொல்லுதுன்றதை மட்டும் கேளு, அதை மட்டும் நம்பு, அது எப்பயுமே உன்கிட்ட போய் சொல்லாது. உண்மையிலே உனக்கு பிடிச்ச பர்சன் அப்படின்னா அவங்கள நீ அந்த ரிலேஷன்ஷிப் போட்டு விலக்கி வைக்கும்போது உனக்கு ஒன்றும் கிடைக்க போகிறதில்ல. அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது தான் உனக்கு எல்லாமே உன் மனசு டச் பண்ணும், அதை மட்டும் பார்த்து பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் பேசிகிட்டு இருப்பார். லீக்கும் அந்த அட்வைஸ் புரியுது, ஆமாம் இதை பற்றி நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் யோசித்து பார்ப்பார். அப்படி யோசித்து பார்க்கும்போது ஒவ்வொரு டைம் நம்ம ஷியா கூட ஸ்பெண்ட் பண்ண டைம், ஒவ்வொரு மெமரிஸையும் பார்க்கும்போது ஷியா அந்தளவுக்கு தன்னோட லைஃப்பில் இம்பார்ட்டண்ட் அப்படின்றது ஓரளவுக்கு என்ன ஃபுல்லாகவே நம்ம லீக் புரிய ஆரம்பிச்சிடுது. ஷியா தான் நமக்கு பெஸ்ட்டாக பார்ட்னராக இருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவரே முடிவு பண்ணிடுவார். இந்த டைம் பார்த்து நம்ம ஷியாவுக்கு இந்த மாதிரி லீ இந்த ஒரு கிராமத்தில் தான் வேலை பார்த்துட்ருக்காரு அப்படின்றத ஒரு வீடியோ இந்த மாதிரி அவங்களாம் பண்ணிகிட்டு இருப்பாங்களே, அந்த பண்ணுறது மூலமாக தெரிய வந்துடும். அதே டயத்தில் ஷின் இருக்காருல்ல, ஞாபகம் இருக்கா, நம்ம ஃபஸ்ட் டைம் போய் ஒரு ப்ராஜெக்ட் டீட்டெயில் கலெக்ட் பண்ணிட்டு வந்திருப்பாங்கள்ல, அவரோட பையனை ஷாங்காய்க்கு கூப்பிட்டு வந்திருப்பார். இந்த விஷயத்த நம்ம ஷியாவுக்கு தெரியும். டேரெக்டாக போய் அவங்கள பார்த்து மீட் பண்ணி அவங்களுக்கு தேவையான ஹெல்ப்பெல்லாம் அவள் பண்ணி கொடுப்பா. அப்படி மீட் பண்ணி அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொல்லுவார், இந்த மாதிரி லீ எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காருமா, என்னோடய பையனுக்கு ஒரு ஸ்பெஷல் டாக்டர் அரேஞ்ச் பண்ணி கொடுத்ததுனால என்னோடய பையனோட கண்டிஷன் இப்போ இம்ப்ரூவ் ஆகிருக்கு, மற்ற பசங்க மாதிரி ஈக்குவலாக விளையாட ஆரம்பிச்சிட்டான், ஓரளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்காம்ப்பா, அதனால் அவருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் எங்கள் கிராமத்தில் சுற்றி இருக்க எல்லா நிலத்தையுமே அவர் திருப்பியும் கரெக்டாக எப்படி ஆர்கானிக் படி விவசாயம் பண்ணுறதுன்றதுக்காக ஹெல்ப் எல்லாம் பண்ணியிருக்காரு. நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்து புது புது ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. ஆனால் அங்கே இருக்க லோக்கலில் இருக்கவங்களுக்கு பண கஷ்டம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப
பெஸ்ட்டாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்ணிகிட்டு இருக்க வேலை எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ தான் சியாவுக்கு வந்து புரியுது, நம்ம ஒரு விஷயம் பண்ணணும், ஒரு 10 ஸ்டெப் முன்னாடி வைக்கணும்னு நினச்சா நம்ம லீ வந்து நமக்கு முன்னாடி 20 ஸ்டெப் என்ன 200 ஸ்டெப் முன்னாடி போயிருக்காரு. எந்த அளவுக்கு அவர் யோசிச்சிருக்காரு, ஃப்யூச்சருக்கு பிளான் பண்ணி மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் லீ அட்மையர் தான் பண்ணுவாள். இப்படியெல்லாம் போயிட்டுருக்கும்போது இங்கே பிஸ்னஸ் போயிட்டுருக்குல, அப்படி பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போதே ஒரு சில இஷ்யூஸ்னால் வரும்ல, அந்த மாதிரி இஷ்யூஸை பற்றி நம்ம லீக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. நம்ம பிஸ்னஸோட ஸ்டார்டிங்லேயே இந்த மாதிரி ஃபினான்ஷியலாக இஷ்யூஸ் வர்றது வந்து எனக்கு ஏதோ கொஞ்சம் பின்னாடி வந்து பாதிப்பு வர மாதிரி தெரியுது, அதுக்கான சோர்ஸை நீ கண்டுபிடின்னு சொல்லும்போது லீ என்ன சொல்லுவார் அப்படின்னா, நானும் வந்து இந்த நம்மளோட ப்ராஜெக்டோட கோரை பாதிக்காத அளவுக்கு ஏதாவது ஒரு ஃபண்டிங் சோர்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறேன், அடுத்து பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. இவங்க அப்படி பேசி முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு இந்த மாலி என்ன பண்ணுவார் அப்படின்னா மிஸ்டர் சாங்க்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுவார். அப்படி சாங் வந்து ஃபோன் அட்டன் பண்ணி இந்த விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது டேரக்டர் ஃபேங் வந்து பக்கத்துலேயே தான் நின்றுட்டுருப்பாங்க. ஆக்சுவலி டேரக்டர் ஃபேங்கு தான் இந்த விஷயத்தில் வந்து லீ இந்த மாதிரி தான் ஸ்டெப் எடுப்பான்னு சொல்லிவிட்டு இவங்களை இன்வெஸ்ட் பண்ண வச்சுருப்பாங்க போல இருக்கு. ஒருவேளை இவங்கெல்லாம் சேர்ந்து வேலை பார்க்குறது வந்து நம்ம ஹீரோக்கு எப்போ தெரிய வருதுன்றது தெரில. ஆனால் இந்த ப்ராஜெக்டை வந்து ஸ்மூத்தாக அவங்க டேக் ஓவர் பண்ணிட்டாங்க அப்படின்னா இவங்க கைப்பற்றணும்னு நினைக்கிறாங்க. அதுக்காக தான் இந்த மாதிரி வந்து ஒரு பைபாஸ் வேலை வந்து பார்த்து வச்சுருக்காங்க. இது எந்த அளவுக்கு அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகுன்றது போக போக நம்ம ஹீரோ கண்டுபிடிக்காட்டின்னு தான் பார்க்கணும். இது ஒரு பக்கம் போயிட்டுருக்குமா, இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா லூசி வந்து ஜின்யா கிட்ட வந்து பேசிகிட்டு இருப்பான். அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது ஜின்யா ஃபீல் பண்ணுவான், இந்த மாதிரி ஷியா அப்புறம் லீக்கில் வந்து ரிலேஷன்ஷிப் வந்து கொஞ்சம் பிரேக் ஆகிற மாதிரி இருக்குது, நம்ம தான் இனிஷியேட் பண்ணி ஹெல்ப் பண்ணலாமான்னு கேட்கும்போது லூசி வந்து அட்வைஸ் கொடுப்பான், இந்த விஷயத்தில் நம்ம தலையிடவே கூடாது, ரிலேஷன்ஷிப் அப்படின்றது வந்து ஒன்று ஃபார்ம் பண்ணணுன்னா அவங்களே கிளாரிட்டி வந்து பண்ணணும், நம்ம ஃபோர்ஸ் பண்ணி பண்ணோம் அப்படின்னா அவங்க ரிலேஷன்ஷிப் வந்து நீடிக்காது, ஆனால் நம்ம இதை இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணலாம், பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அட்வைஸ் கொடுக்கும்போது அது அவங்களுக்கு சரி அப்படின்ற மாதிரி படவும் ஜின்யாவும் சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. இந்த டைம் எங்கே காட்டுறாங்க அப்படின்னா நம்ம ஷியாவை தான் காட்டுவாங்க. ஷியா தான் இப்போ வேலை இல்லாமல் உட்காந்துருக்காள், தொடர்ந்து எல்லா கம்பெனிக்கும் வந்து ரெஸ்யூம் அனுப்பி வச்சுக்கிட்டே இருப்பான், ஆனால் இந்த கம்பெனிலேருந்து ரெஸ்பான்ஸே வந்திருக்காதா, அதனால் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாள். இப்போ வேறு லீவ் வந்து பிஸ்னஸ் ட்ரிப்பில் இருக்கிறதுனால அவரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஹெல்ப் கேட்க மாட்டான். வீட்டில் தனியாக இருக்கும்போது அவருக்கு ரொம்ப போர் அடிக்கும். ஆனால் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஜினியாட்ட பேசினா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு டின்னருக்கு ஜினியா வந்து இன்வைட் பண்ணுவான். அப்படி 2 பேர் டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது 2 பேர் பேசிக்குவாங்கள்ல, அப்படி பேசிக்கிறத வச்சு நம்ம ஜினியாவுக்கு புரியுது ஷியா வந்து லீயை வந்து ரொம்ப லவ் பண்ணுறான், லீ மேலே வந்து அஃபெக்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் அப்போ வந்து அவளுக்கு வந்து லூசி சொன்ன விஷயங்கள் தான் ஞாபகம் வரும், நம்ம வந்து அவங்க ரிலேஷன்ஷிப் இடையில வந்து தலையிடக்கூடாது, தலையிட்டோம்னா அது வந்து ரொம்ப இன்டர்ஃபியர் ஆகிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அதனால் என்ன பண்ணுவா அப்படின்னா அந்த விஷயத்தில் இன்வால்வ் ஆகாமல் அப்படியே வந்து இதுக்கு மேற்பட்ட அவங்களே அவங்க ரிலேஷன்ஷிப்பை பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு பட்டம் படாமல் ஜஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே என்ன பேசுவாங்களோ அதை மட்டும் பேசிவிட்டு அந்த கான்வர்சேஷனை வந்து முடிச்சுக்குவா. இந்த டைமில் வாங்க என்ன பண்ணுவா அப்படின்னா ஷியா வந்து இவனால் மறக்க முடியலன்னு சொல்லிட்டு தானே அவள்கிட்ட பிரேக்கப் சொல்லியிருப்பான் லியா கிட்ட. ஆனால் திருப்பி எப்படியாவது ஷியாவும் தன்னோட லைஃப்பில் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு தன்னோட கூட கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் இருப்பாங்கள்ல அவங்க டீச்சர்ஸ் எல்லாரையும் வச்சு இந்த மாதிரி டின்னர் கேதரிங் எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கேன் அதுக்கு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அதுக்கு வந்து இன்வைட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு நம்ம ஷியாவும் போயிருப்பாங்க. அந்த டின்னர் ஃபுல்லாக நம்ம ஷியாவை வந்து இவன் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரா அஃபெக்ஷன் போட்டு கேர் பண்ணிக்கிட்டு ரொம்ப நல்லாவே அவளுக்கே அட்டென்ஷன் கொடுத்துட்ருப்பான். இதெல்லாம் பார்க்கும்போது எல்லாருமே இவங்க 2 பேர் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி தான் காசிப் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படி அந்த ஃபங்க்ஷன் பார்ட்டியெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமேட்டுக்கு டேரெக்டாகவும் கேட்பான், நம்ம திரும்பி ரீஜாயின் பண்ணிடக்கூடாதா, நம்ம திரும்பி வந்து ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் பண்ணலாமேன்னு கேட்கும்போது அதுக்கு நம்ம ஷியா வந்து ரிஜெக்ட் பண்ணி விட்ருவா. திருப்பினா நமக்கு செட் ஆகாது, இம்பாசிபிள்ப்பா நமக்குள்ளே, நீ வந்து இந்த மாதிரி தேவையில்லாமல் வந்து ஐடியா வச்சுக்காத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டேரெக்டாகவே ரிஜெக்ட் பண்ணி விட்ருவான். இவனுக்கு அந்த ரிஜெக்ஷன் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல, எப்படி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி டிசப்பாயிண்ட்டாகவே போயிடுவான். ஏன்னா இத்தனை நாள் இவன் தானே ரிஜெக்ட் பண்ணிகிட்டு இருப்பான், இப்போ வந்து இவன் ரிஜெக்ட் பண்ணுறது அவளால் தாங்கிக்க முடியல. அதனால் வந்து ஃபீல் பண்ணிவிட்டு அவன் வந்து நின்றுட்டுருப்பான். நம்ம ஷியா அடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மைண்டெல்லாம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்கல்ல அந்த திங்ஸ் எல்லாத்தையுமே தாங்கியோ அப்புறம் ஜின்யா எல்லோரும் கூடயே சேர்ந்து சின்ன பசங்கள்லாம் இருப்பாங்கள்ல அவங்க எல்லாருக்கும் வந்து டொனேஷன் மாதிரி கொடுத்துருவாங்க. அது கூடவே சேர்த்து அவங்கள்ட்ட இருக்க காசு இன்னும் கொஞ்சம் அந்த ஆசிரமங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் வாங்கி டொனேஷன் பண்ணுவாங்க. இப்படி பண்ணும்போது கொஞ்சம் மனசு நிம்மதியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணிவிட்டு ரிட்டன் வீட்டுக்கு வருவாங்களா.
அப்படி வீட்டுக்கு வரும்போது ஜூனோட அம்மா வந்து நம்ம தாங்கியூ வந்து மீட் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடினா ஜூனோட அம்மா வந்து தாங்கியூவை பார்த்தாங்கன்னா ரொம்ப எரிஞ்சு விழுவாங்கள்ல. ஆனால் இந்த டைம் வந்து ரொம்ப பாசிட்டிவாக பேசுவாங்க. பாசிட்டிவாக பேசுனது மட்டும் இல்லாமல் அவள் உடம்பு முடியாமல் இருக்கும்போதும் சூப்பராக டான்ஸ் ஆடி பெர்ஃபார்ம் பண்ணால இந்த விஷயத்த வந்து பாராட்டி பேசுவாங்க. நீ கிளம்புறதுக்கு முன்னாடிமா வீட்டுக்கு வந்து சாப்பிட்டே போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி வீட்டுக்கு வந்து சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்லி இன்வைட் பண்ணுவாங்க. இவங்க கொஞ்ச நாளில் இவ வந்து கொஞ்சம் ரொம்ப எஃபெக்ட் போட்டது, ரொம்ப உண்மையாக இருக்கிறது, தன்னோட ஒர்க்கில் டெடிகேஷன் இருக்குது, இதெல்லாம் பார்த்தது இந்த பொண்ணு வந்து ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் வந்து ரொம்ப இல்லை ஓப்பனாகவே இவ தனக்கு மருமகளாக வந்தால் இது நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மைண்ட் செட்டை வந்து ஃப்ரீ பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதோட என்ன ஆகுது அப்படின்னா இந்த எபிசோடு முடியுது. அடுத்து என்ன ஆக போகுது, நம்ம ஹீரோ ப்ராஜெக்ட்குள்ளே இத்தனை கருப்பாடுகள் இருக்குது அப்படின்றது நமக்கே தெரியுது. அந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியுமா? இப்போ வந்து ஹீரோவுக்கும் சரி ஹீரோயினுக்கும் சரி சின்னதாக ஒரு விரிசல் இருக்குது, அது பெரிய லெவலில் விரிசலாக மாறுமா? எல்லாம் அவங்க ரிலேஷன்ஷிப்பில் ஈஸியாக பேச்சப் ஆயிடுவாங்களான்றதுனா அடுத்து வர எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.